பாதமலர் தருவாயப்பா உள்ளூருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. இனிய காலை பொழுதில் அப்படி இறைவணக்கத்தோடு என்னுடைய உள்ளங்கள் இறைவனின் பக்கம் சாய்ந்திருக்க கண்கள் இமைகள் மூட இறைவன் மனதில் நிறைகொள்ள இறைவனாய் சேர்ந்து இறைவனோடு சேர்ந்து இறைவணக்கத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தாமரை எப்பவுமே இறை வழிபாடு நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கீங்க. ஓம் நமச்சிவாய என்று ஆரம்பித்ததோடு சர்வம் சிவமயம் ஜெகதீஸ்வராஹா அப்படின்னு சொல்லி எங்களுடைய சம்பந்தர் நிறைய சிவனுக்காய் நிறைய தேவாரங்களை பாடியிருக்கிறார். தேவாரங்களும் அதனுடைய பொருள்களை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு அழகான பாடல் அப்படியே மனதுக்குள்ளே இறைவனை அப்படியே கொண்டு வந்து கண்முன்னே முருகனை காட்டக்கூடிய ஒரு பாடல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். அந்த பாடலை உள்ளம் முருகுதையா ஆரம்பித்த பாடல் அந்த பாடலும் கூட நிறைய மனதில், அதாவது நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஆலயங்களில் நிச்சயமாக அந்த பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பப்படும். அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டு அப்போயெல்லாம் எங்களுக்கு இறைவனின் நல்லாசிகள் இருந்தாலும் கூட நாங்கள் இறைவனை பற்றின அது நற்சிந்தனைகள் எங்களுக்கு கிடைக்காததால் நாங்கள் அந்த பாடல்களை செய்வெடுக்க மறந்தோம். ஆனால் இப்போது இறைவனோட மகிமையில் நாங்கள் கண்டது பிறகு அந்த பாடல்களெல்லாம் இப்போ நாங்கள் கேட்கும்போது எங்களுக்குள்ள அப்படியே பக்தி பரவசமாக வந்து போகுது. அதே போல் எங்கள் நேர்களுக்கும் நிச்சயமாக பக்தியோடு அந்த பாடல்களை கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பி நாங்கள் அடுத்த ஒரு தேவாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நத்தரிக்கு உய்ப்பது ஓதுவார்தமை நத்தரிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு தேவாரத்தை சம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த தேவாரத்துக்கான பொருள் யாதுன்னு நான் பார்க்க போனால் அது அன்புடன் மனமுருகி இன்ப கண்ணீர் சொரிந்து ஓதுவார்களை ஞான நெறிக்கு செலுத்துவதும் 4 வேதங்களின் உண்மை பொருளாவதும் நமச்சிவாய எனும் திருவைந்தெழுத்தே நமச்சிவாய எனும் திருவைந்தெழுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அந்த காதலாகி கசைந்து அந்த பாடலுக்கு பொருள் அமைந்திருக்கும். அதே போல போற்றி ஓம் நமச்சிவாயவே புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோம் நமச்சிவாயனே புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிந்தொன்று இல்லை போற்றியோம் நமச்சிவாய புறமென்னை போக்கள் கண்டாய் போற்றியோம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த தேவாரத்தை பாடியிருந்தார். அந்த தேவாரத்துக்கான பொருள்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய பாம்புகளை அணிந்தவனே பாம்புகளை அப்படி களத்தில் மாலையாக கொண்டவனே அப்படின்னு பாம்புகளை அணிந்தவனே வணக்கம். இவ்வுலக வாழ்வில் நான் மயங்கி நிற்கின்றேன் உன்னை தவிர எனக்கு அடைக்கலம் வேறு இல்லை என்னை வெளியே தள்ளி விலக்கி விடாதே வெல்க வணக்கம் அப்படின்னு சொல்லிதான் அந்த தேவாரத்திற்கான பொருளை மாணிக்க வாசகர் எங்களுக்கு தெரிந்தாரு. தாமரையின் இனிய காலை பொழுதில் அப்படி இறைவணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இறை வழிபாடு நிகழ்ச்சியில் தான் நீங்கள் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து நாங்கள் பக்தி பாடலே எங்களுக்காக தரப்போகிறோம். பக்தி பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே, வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே, அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவதியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. இனிய காலை பொழுதில் இறைவணக்கத்தோட நாங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். இறைவணக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையானே சொல்லி அழகான ஒரு சிவனுக்குரிய பாடலை தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அது நாங்கள் தேவாரங்களின் பொருள்களை கூட தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உணவு கொள்ளும் முன் என்ன தேவாரம் பாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உணவு முன் சில பேர் உணவை எடுத்த உடனே சாப்பாடை கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அந்த உணவை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி அதன் பின்பு தான் நாங்கள் அந்த உணவை உண்ண வேண்டும். அதுக்கு ஒரு பாடலை கூட தேவாரத்தை கூட பாடியிருக்காங்க. அந்த தேவாரத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த தேவாரம் என்ன அப்படின்னு சொன்னால், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தாலும் இடர்கிடராலும் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு சொல்லி
பாடலை தந்தது. அந்த பாடலுக்கான பொருள் வந்து, எங்களையே அடக்கி ஆளும் இவ்வுலகை பேணி காக்கும் எங்கள் இறைவனே, உன்னையன்று யாரும் இல்லை ஐயா. இந்த உணவை தந்து எங்கள் பசி நீக்கும் சோறும் கூரையை கூட தந்து எங்களை பசியில்லா சிறு குழந்தைகளாக்கி எங்களை ஆசையோடு வளர்ந்திருக்கும் சிவலோக வாழ்வதற்கு யாதும் நீயே, எங்களுக்கு வேறு துணை இல்லையே அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடலுக்கான பொருள் அமைஞ்சிருக்கு. அதோடு பார்ப்போம் அடுத்த பாடல். அப்படின்னா, அலுவலகம் செல்லும் பொழுது தொழிலை தொடங்கும் முன், அலுவலகம் செல்லும் போது தொழிலை தொடங்கும் முதல் நாங்கள் என்ன தேவாரத்தை நாங்கள் பாடணும். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கும் போது கண்டிப்பாக நாங்கள் விநாயகர் பெருமானை முன்னிட்டு அவரை வச்சு தான் நாங்கள் அந்த ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நாங்கள் ஒரு அலுவலகம் செல்லும்போது, வேலைக்கு செல்லும்போது கூட சிவபெருமானை கூட நீங்கள் நினைச்சிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் திருமூலர் ஒரு தேவாரத்தை நமக்காக தந்திருக்காரு. அந்த தேவாரத்தை என்னன்னு பார்ப்போம். சிவசிவ சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என சிவகதிதானே அப்படின்னு பாடுகிறார். அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி திருமூலரே எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. அதாவது பாடல்களை தந்து அதுக்குரிய பொருளையும் கூட தந்திருக்காங்க. சிவசிவ என்று திரும்ப திரும்ப சொல்பவர்களே சிவமாம் நிலையை அடைவர். சிவசிவ என்று திரும்ப திரும்ப சொல்பவர்கள் சிவமாம் நிலையை அடைவர். சிவயோகம் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் திருமூலர் எங்களுக்கு அந்த பாடலை தந்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் அடுத்த தேவாரத்தை பார்க்கும்போது ஒரு பக்தி பாடலுக்கு சென்றுட்டு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே.